Hello friends, welcome to Chillat Indian Style. இன்னைக்கு சாஃப்ட்டா ஜூஸியான குலோப் ஜாமுன் பண்ண போறோம். இது செய்ய தேவையான பொருட்கள்: கோவா 200 கிராம், மைதா 1/2 கப், ரவை 2 ஸ்பூன், உப்பு 1 சிட்டிகை, பேக்கிங் சோடா இல்லனா பேக்கிங் பவுடர் 1/4 ஸ்பூன், பால் 4 ஸ்பூன், ஏலக்காய் பொடி 1/2 ஸ்பூன், ஃபுட் கலர் 1/4 ஸ்பூன், இது ஆப்ஷனல் தான், கலர் வேணும்னா சேர்த்துக்கோங்க, லெமன் ஜூஸ் 1/2 ஸ்பூன், நெய் 1 ஸ்பூன், சர்க்கரை 1 கப். மிக்சிங் பவுலில் கோவா, மைதா, ரவை, பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர், 1 ஸ்பூன் நெய், உப்பு 1 சிட்டிகை எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்து மாவு நல்லா பிசைஞ்சுக்கோங்க. இந்த அளவுக்கு மாவு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சதும் சின்ன சின்ன உருண்டைகளாக கிராக் இல்லாமல் உருட்டிக்கலாம். எல்லாம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை ஃப்ரை பண்ணலாம். கடாயில் எண்ணெய் சேர்த்து எண்ணெய் நல்லா சூடானதும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை ஃப்ரை பண்ணலாம். ரெண்டு பக்கமும் திருப்பி விட்டு ஃப்ரை பண்ணுங்க. நல்லா கிறிஸ்பியாக ஃப்ரை ஆகியிருக்கு. எண்ணெயிலேருந்து வெளியே எடுத்துடலாம். இப்போ இதுக்கு தேவையான சுகர் சிரப் செய்யலாம். பேனில் சர்க்கரை தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க. ஏலக்காய் பொடி, கொஞ்சமாக ஃபுட் கலர் சேர்க்க போகிறோம். இது ஆப்ஷனல் தான், கலர் வேணும்னா சேர்த்துக்கோங்க. சுகர் சிரப் திக்காயிடுச்சு. கடைசியாக லெமன் ஜூஸ் சேர்த்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். குலோப் ஜாமுனோட சுகர் சிரப் சேர்த்து 2லேருந்து 3 மணி நேரத்துக்கு ஊற விடலாம். அவ்வளோதான், டேஸ்டியாக சாஃப்டாக ஜூஸியான குலோப் ஜாமுன் ரெடி ஆகிடுச்சு. இந்த டேஸ்டியான ஸ்வீட் ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் சில்லட் இந்தியன் ஸ்டைலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.